இட்லி பொடி எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கருப்பு உளுந்து நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுத்து கொட்டிடுங்க, தனியாக கொட்டிட்டு ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இதையும் பொன்னிறமாக வறுக்கணும். லைட்டாக 2 சொட்டு ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக சிம்மில், மீடியம் ஹீட்டு சிம்லையும் மாற்றி மாற்றி வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். இதில் ஒரு மிளகாய் போட்டுக்கோங்க. 21 மிளகாய் போட்டிருக்கேன் நான். அதாவது 1/4 கிலோ கடலைப்பருப்பு, 1/4 கிலோ கருப்பு உளுந்துக்கு 21 மிளகாயை போட்டு இதோட ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. பூண்டு எடுத்துக்கோங்க. பூண்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இதில் இந்த பூண்டில் இருக்கிற ஹெட்டையும் டெய்லையும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக எடுத்துக்கோங்க. தோல் இருந்தால் பரவாயில்ல, ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஹெட்டையும் டெய்லையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அள்ளி போடுங்க. ஃபஸ்ட்டு குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காய பவுட்ரு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வரும்போது பூண்டை சேர்த்து அடிச்சுக்கோங்க. சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.